2035ஆம் ஆண்டிற்குள் விண்வெளியில் இந்திய ஆய்வு மையம் அமைக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவமனை கன்வென்ஷன் அரங்கில் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக நிறுவனரும் வேந்தருமான ஏசி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இளநிலை, முதுநிலை, PhD பயின்று முடித்த 3750 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் அபிஜித் சந்திரகாந்த் ஷேக், இஸ்ரோ தலைவர் நாராயணன், திரைப்பட இயக்குனர் பாக்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினர். பின்னர் பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் 2035ஆம் ஆண்டிற்குள் விண்வெளியில் இந்திய ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றும் 2028ஆம் ஆண்டிற்குள் சந்திராயன் 3 திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவுக்கு ஒரு சோதனை கூடம் விண்வெளியில் அமைக்கிறதுக்கு பாரத பிரதமர் திட்டம் சொல்லியிருக்காங்க. அது 5 மாடியூலாக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுல முதல் மாடியூல் 2028ல அனுப்ப போறோம். எல்லா மாடியூலும் சேர்த்து 2035ல அந்த சோதனை கூட அமைக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நம்ம ககன்யான் திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆட்களை, நம்ம இந்தியர்களை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரக்கூடியது. அது 2027 செய்ய போறோம். அதுக்கு உள்ள திட்டத்துல ஆள் இல்லாம 3 ஏவூர்திகள் அனுப்பணும். அதனுடைய முதல் ஏவூர்தி அனுப்புறதுக்கும் அதுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் சந்திரயான் 4, சந்திரயான் 5 திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சந்திரயான் 3 தான் 2023 ஆகஸ்ட் 23 இந்தியா தான் முத சந்திரனின் தென்துருவத்தில் தரையிறங்கியது. நம்ம சந்திரயான் 4 பார்த்தீங்கன்னா அங்க நிலாவில் திரையிறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்துட்டு நம்ம ஆராய்ச்சி செய்ய திட்டமாகும். அந்த திட்டம் 2028ல நடக்கும்.